ஏற்காடு சட்டமன்ற தொகுதி தங்களை இணைத்துக் கொண்டு தாய்மாருடைய சகோதரனாக இருக்கக்கூடிய மாண்புமிகு தளபதியோடு இணைந்து நாங்களும் இந்த கடற்பணி ஆற்றுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்து இன்றையிலிருந்து மக்கள் பணி ஆற்றுகிறோம் என்று வருகை தந்த உங்கள் அனைவரையும் சேலம் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அதை போல ஒருங்கிணைந்த அயோத்தியாபட்டினம் ஒன்றிய கழகத்தின் சார்பாக உங்களை முதலில் வருக 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 என்று நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் வாழ்த்து வரவேற்பதற்காக நம்முடைய கழகத்தினுடைய உயர்மட்ட செயல் திட்ட கொண்ட உறுப்பினரும் மாண்புமிகு மூத்த அமைச்சர் அண்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். உங்களை வாழ்த்தி வரவேற்க வருகின்றிருக்கிறார்கள். அதே போல அவரோடு நம்முடைய மண்ணின் மைந்தர் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்களும் வருகை தந்து உங்களை வாழ்த்து இருக்கின்றார்கள். அதே போல இங்கே நம்முடைய கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிய இரு நாடாளுமன்ற உறுப்பினரும் உங்களை வாழ்த்த வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய அது ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள், பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகள், பேரூர் கழகத்துடைய தலைவர், அதே போல பல்வேறு பொறுப்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்தினுடைய முன்னோடிகள் அனைவரையும் உங்களை வரவேற்கின்றார்கள். இன்றையிலிருந்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பணியாற்ற வேண்டும். பாருங்கள், உங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் ஏன் பேரினர் அண்ணா அவர்கள் சொல்லியது போல நாம் ஒரு தாய் வயிற்றை பிறக்க விடவில்லை என்று சொன்னாலும் பல தாய் வயிற்றை பிறந்த காலத்தினால் நாங்கள் அண்ணன் தம்பிகளாக பிறந்திருந்தாலும் சூழ்நிலை காரணமாக பல இயக்கங்களில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஒன்றிணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றுவோம் என்று வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்களை அத்தனை பேரையும் பாதம் தொட்டு வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்கெங்கிருந்து வருகின்றார்கள் என்று சொன்னால் வசந்தி மாவட்ட துணை செயலாளர் அமமுக கழகம் அங்கிருந்து அதே போல மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் தேமுதிக மாவட்டத்திலிருந்து நிர்மலா ஜோதிராஜ், அதே போல சங்கீதா சுரேஷ் ஒன்றிய மகளிரணி செயலாளர் தேமுதிக, அதே போல சரத்குமார் அதிமுக அமமுகவுடைய ஒன்றிய பேரவை துணை செயலாளர், அம்மா பேரவை துணை செயலாளர், அதே போல அதிமுக, தேமுதிக, அமமுக, பிஜேபி ஆகிய கட்சிகளில் இருந்து 3000க்கும் மேற்பட்ட நபர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கழகத்துடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கக்கூடிய மாண்புமிகு நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவருடைய தலைமையிலே நீங்கள் இன்னைக்கு இணைகள் என்று சொன்னால் இது தளபதி முன்னாளிலே இணைவதற்காக அர்த்தம். அதே போல அவருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வர வந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மூத்த முதலமைச்சர் அமைச்சர் அவர்கள் உங்களை வாழ்த்தி இப்பொழுது வரவேற்பார்கள். சரத்குமார் தெற்கு அம்மா பேரவை துணை செயலாளர் சரத்குமார். பாருங்க. அடுத்து சதீஷ்குமார்.
சிவகுமார், மகாலிங்கம், முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் லட்சுமணன், பெருமாள் கர்மாபுரம் ஏடிஎம்கே கிளைச் செயலாளர், சின்னு அதிமுக கிளைச் செயலாளர் ரமேஷ், ஏற்காடு பெட்ரோல் காப்பி ஓனர் ரமேஷ், அன்பு பிஜேபியினர் பொருளாளர் வேலவன், சவுந்தர் டிவிகே பொருளாளர், பன்னீர் எம்ஜிஆர் மன்ற செயலாளர், சரவணன் கிளை செயலாளர் ஏடிஎம்கே கிளை செயலாளர், வெங்கடேசன் பிஜேபி பேரூர் இளைஞரணி அம்மா பேரவை துணை செயலாளர், சபரி பிஎம்கே இளைஞரணி துணை அமைப்பாளர், சக்திவேல் ஜோதிசங்கர் கிளை செயலாளர் சுத்தமுடி. அந்த பேர்ல வந்து படிச்ச பேர்ல வந்து சங்கரா விட இங்க பாரு சங்கரா சங்கரா பன்னீர் அம்மா பேரவை ஒன்றிய துணை செயலாளர், பாண்டியன் எங்க கூட சொல்லிட்டே இருக்கிறார். பட்டண ஒன்றியத்திலிருந்து தாய்க்கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு இயக்கங்களிலிருந்து குறிப்பாக 3000க்கும் மேற்பட்டிருக்கிற அருமை நண்பர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிற இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், நாடாளுமன்றத்தினுடைய மேலவை உறுப்பினர் அருமை சகோதரர் சிவலிங்கம் அவர்களே, நிகழ்ச்சியில பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த மண்ணின் மைந்தர் மத்திய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, சேலம் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமான அருமை சகோதரர் செல்வகணபதி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற மாவட்ட அவைத்தலைவர் கருணாநிதி அவர்களே, மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் சகோதரர் சுரேஷ்குமார் அவர்களே, உங்களை எல்லாம் ஒரு சந்திக்கிற வாய்ப்பை ஏற்பாடு செய்து மாவட்ட கழக கட்டளையை மிக சிறப்பாக பலரும் பாராட்டத்தக்க வகையில் ஒரு கட்டுப்பாடோடு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற அயோத்தி பட்டணத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை தோழர் விஜயகுமார் அவர்களே, அவருக்கும் ஒற்றத்துணையாக இருந்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ரத்தினவேல் அவர்களே,